மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2022 நடந்த கொஷினுக்கு டீட்டெயில்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுனால அதுக்கு டீட்டெயில்டு எழுத ஆரம்பிச்சிட்டோம். சார், இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிஜிடிஆர்பிக்கும் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் போட்டிங்களா? போட்டோம். வாங்கி பாருங்கள், ஒன்று வாங்கி பாருங்கள், தெரியும் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்ட்டு. ஒரு வருஷத்துக்கு கூட டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டை வாங்காமல் விடாதீங்க. இயர் சொல்லி கேளுங்க, இந்த இயர் அனுப்புங்க, இந்த இயர் எனக்கு டஃப்பாக இருக்குது படிக்க அப்படின்னு ஒன்றா கூட கேட்க ஒன்றா கூட கொடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அந்த இப்போ இங்கேருந்து ஜெராக்ஸ் போட்டு அந்த கொரியர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஆகிற காஸ்ட்டு, அதுக்குன்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கான காஸ்ட்டு எவ்வளோ மினிமம் பண்ணி கொடுக்க முடியுமோ சப்ஸ்கிரைபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த டீம் அதுக்குன்னு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுன்றதுனால தான் அதுக்குனாலையும் சப்ஸ்கிரைபர் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு மினிமம் காஸ்ட்டு எவ்வளோ மேக்ஸிமம் மினிமைஸ் பண்ண முடியுமோ மினிமைஸ் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. மெயினாக நான் சொன்னேன்னு டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு எல்லா இயர்தும் கேட்டு வாங்குங்க. 2022 மட்டும் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கோம். அது ரெடி ஆனதும் புக்லெட்டை நான் வீடியோவில் காட்டுவேன். சார், இதுக்கு முன்னாடி போட்ட புக்லெட்லாம் வீடியோவில் காட்டினீங்களா? காட்டியிருக்கேன், பழைய வீடியோலாம் காமிச்சிருப்பேன். மீண்டும் ஒரு தடவை போட்டு வர சொல்லி நான் காட்டுறேன். வேணும்னா கூட நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் அவசியம் படித்தாகணும். எல்லா இயர் சொல்யூஷனோடைய டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டும் அதை உட்காந்து நீட்டாக எழுதி அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு அப்புறம் ஃபேர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஜெராக்ஸுக்கு கொண்டு போயிட்டு கொடுத்து புக்லெட்டாக பின் தட்டி அது டேப் அடித்து நிறையா ஒர்க். அது சூப்பராக இருக்கும். புக்லெட் வந்ததும் அதை வாங்கி பாருங்கள். 2022 ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதே போல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் படிக்கிறீங்க. என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, கிடைக்கிற நோட்டில் அப்படியே எழுதி பார்க்குறது. அப்படி பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், நான் படிக்கிற போது நான் 101 மார்க் எடுத்தேன். பிஜிடிஆர்பி 2015 வந்து பிஜிடி சிங்கிள் அட்டம்ப்ட், ஒரே அட்டம்ப்டில் அடித்தேன். 25 வயசில் எக்ஸாம் எழுதுனேன். அடுத்து 26 வயசு ஸ்டார்ட்டு. 25 இயர்ஸ் ஓல்டு, 26th இயர் அடி வைக்கிறேன். அப்போது 26 வயசு எனக்கு நடக்கும்போது ஒரு பிஜி அசிஸ்டன்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்கிட்டேன். எனக்கு சிங்கிள் அட்டம்ப்ட் அப்படியே என்னமோ தூங்கி ஏஞ்ச கனவு மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன். 2018 இயர்பி கொஷின் ஒன்றும் அவ்வளோ டஃப்பாலாம் இல்லை. அப்படி பார்த்தோன்னே அடிக்கிற அளவு தான் எனக்குலாம் இருந்தது. அந்த நேரத்தில் நான் அந்த அளவுக்கு இருந்தேன். அப்போ பீக்கில் இருந்தேன். அந்த மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் மாற்றணுன்றது தான் என்னோடய முதல் கனவே. இன்னும் ஸ்பீடு எடுப்பேன், அதை நீங்கள் நல்லாவே பார்ப்பீங்க. இப்போ நான் என்ன செஞ்சேன், 101 மார்க் எடுத்திருக்கேன் சிங்கிள் அட்டம்ப்ட்லன்னா, அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் இருக்குன்னு வைங்க. ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்க்கு ஒரு நோட்டு தனியாக இந்தமாரி நேம் எழுதி தனியாக வச்சுருவேன். இப்போ திடீர்னு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் சம்மந்தமாக என்ன சந்தேகம் வந்ததுன்னா, நம்ம இந்த நோட்டில் எழுதியிருக்குமே அப்படின்னு இந்த நோட்டை தேட மாட்டேன். அப்படி எடுத்த உடனே பாருங்கள், மேலே எழுதியிருக்கா, டக்குன்னு எடுத்துப்பேன். டைம் வேஸ்ட் ஆகாது. சரி, ஃபங்க்ஷனலுக்கு மட்டுமே எழுதி பார்த்து எத்தனை நோட்டு தோராயமாக இந்த ஒரு யூனிட்டுக்கு மட்டும் எத்தனை நோட்டு காலி பண்ணியிருப்பேன்னா ஒரு 10 நோட்டு காலி பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணேன். அதனால தான் என்னால் பார்த்தோன்னே அடிக்க முடிஞ்சது. இப்போ ஸ்டாட் 2க்கு 10 நோட்டு காலி பண்ணியிருப்பேன். இப்போ இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு காட்டணுன்னே மெயினாக எடுத்து வச்சு இப்படி காட்டிகிட்டு இருக்கேன். சார், இது நீங்கள் எழுதுனதா அப்படின்னா, நான் வீடியோ போகிறதுக்காக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணது. என்னோடய பிஜிடிஆர்பி நான் ப்ரிப்பேர் பண்ண நோட்டுக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் இருக்குது. தேடி பார்த்து உங்களுக்கு கூட காட்டுறேன். இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாது. இப்போ நான் ரியல் வீடியோ போட்டோம்னா இந்த ரியல் நோட் எடுத்து எழுதணும். நீங்கள் டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி ப்ராப்ளம் எதனா நடத்தணும்னா அந்த ப்ராப்ளம் வீடியோ பார்த்துட்டு இந்த நோட்டில் எடுத்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது தெரியும் இல்லையா, டிஎன்பிஎல் நோட்டு பெரிய நோட்டு வாங்கிக்கங்க. மேலே இந்த மாதிரி டேப் அடித்து அந்த சப்ஜெக்ட் பேப்பர் நேம் எழுதிக்கிங்க. இந்த மாதிரி 10 யூனிட்டுக்கும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. இது மட்டும் இல்லை, இந்த ஒரு நோட்டு மாதிரி 10 நோட்டு காலி பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணும். அந்த அளவுக்கு படித்ததை நீங்கள் எழுதி பார்க்கணும். நான் சொல்கிறது படித்ததை விட எழுதி பார்த்துறதுக்காக ஆன நோட்டு தான் 10 நோட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அப்போ எனக்கு பார்த்த உடனே சொல்ல தெரியாது. பார்த்த உடனே அடிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி படித்தது தான். ஸோ தனித்தனி நோட் போட்டு அந்த இதுக்குன்னு நேம் பேட்ச் ஓட்டிட்டு அந்த மாதிரி நோட்டே 10 நோட்டு காலி பண்ணும்போது என்ன ஆகும், எழுதுனதே திருப்பியும் நான் என்ன பண்ணுவேன்னா, படித்ததை எழுதி பார்ப்பேன், மீண்டும் இன்னொரு வாட்டி எழுதி பார்ப்பேன். இப்போ ரிப்பீட்டடாக திருப்பி எழுதும்போது நோட்டு நிறைய காலியாகும். அப்படி ரிப்பீட்டடாக திருப்பி எழுதி பார்க்கும்போது அது மறக்காமல் போனால் டிஆர்பியில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் எழுதி பாருங்கள், படித்தது எழுதி பார்த்துட்டே இருங்க. இப்போ நான் இந்த வீடியோ கொடுக்குறேன்னு வைங்களேன், இதில் இருக்கிற இந்த 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஓனாக எழுதி பார்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே பார்க்காம எழுதி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நோட்டில் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும், கை கொடுக்கும். அது எக்ஸாம் ஹாலில் ஃபீல் பண்ணிவிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்வீங்க. சொல்கிறது புரியுதுங்களா? இதுதான் விஷயம். தனித்தனி நோட் போட்டு தயவுசெய்து படிங்க. டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இதில் ஒரு 10 கொஷின் கொடுத்துட்ருக்கேன் ஒரு வீடியோவில். இதெல்லாம் 10 சார்ன்றவங்களுக்கு இன்னும் கொடுப்பேன் வரப்போகுது. இதை விட சண்டே 100 கொஷின் 150 கொஷின்
50 கொஷின் உங்களுக்கு வந்து சண்டே வந்துக்கிட்டே இருக்கும் டாபிக் வைஸ். அதை ஏன் மிஸ் பண்ணணும்? இந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும். ஸோ நல்ல டெப்த்தாக உள்ளே புகுந்து சப்ஜெக்ட் அந்த பேஜஸ் எங்கெங்கன்னு பார்த்து நோட் பண்ணி இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்றதை குறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எழுதுகிறோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சண்டே ஆனால் 10 மணிக்கு தட்டி விடுவோம். பிஃபோராகவே சொல்லிவிடும் எந்த டாப்பிக்லேருந்து அடுத்த சண்டே வரும்ன்றதையும் சொல்லிவிடும். நீங்கள் 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிப்பாங்க. நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், கால் பண்ணி ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுங்கன்னு வாங்கிக்கோங்க. மெயினாக இயர் சொல்யூஷன்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு பிஜிடிஆர்பி நடந்தது ஒவ்வொரு இயர்தும் வந்து சொல்யூஷன் புக்லெட் வேணுங்கன்னு கேட்டு அதை வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்சில் மெயினாக ஜாயின் பண்ணுங்கள். என்னென்ன டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு சார்? பிஜிடிஆர்பி இது போயிட்டுருக்கு, பாலிடெக்னிக் டிஆர்பி இது போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக செட் எக்ஸாமுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போது பிஜிடிஆர்பி 2022 இந்தமாரி கொஸ்டின்ஸ் போட்டுட்டு வரோம் இல்லையா, அது மொத்தமாக பல்ச்சாக ஒரு பிடிஎஃபாக உருவாக்கிட்டேன். அதை அப்படியே தட்டி விட சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் வந்து நம்ம ஃபாலோவர்ஸாக உங்களுக்கு தட்டி விட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்துடும். இப்போது பிஜிடிஆர்பி 2022 மேத்தமெட்டிக்ஸில் கேட்ட இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இஃப் டேஷ் at a point on a surface then the point is called an ordinary point. இப்போ கீழே வர இந்த 4 எதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த பாயிண்ட்டை நம்ம ஆர்டினரி பாயிண்ட் சொல்லுவோம். எங்கே ஒரு சர்ஃபேஸில் ஒரு பாயிண்ட்டு ஆர்டினரி பாயிண்ட்னு நம்ம சொல்லுவோம். எப்போன்னா இந்த R1 × R2 ≠ 0 இருந்தால். ஓகே, இஃப் R1 × R2 is not equal to 0 at a point on a surface, அந்த எந்த பாயிண்ட்டாக இருந்தால் என்ன, அந்த சர்ஃபேஸில் இருக்கிற எந்த ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்டை நம்ம ஆர்டினரி பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே, கொஷின் சிம்பிளாக தான் இருக்கும், பட்டு அது நம்ம எது சிம்பிளாக இருக்குன்னு விட்டு போவோமோ அது கேட்பாங்க வேணும்னே, அந்த அளவுக்கு தான் இருக்கும். The envelope of one parameter family of planes is called a developable surface. The envelope of one parameter family of planes is called a developable surface. அடுத்து பாருங்க, sum of deviations about arithmetic mean is 0. Sum of deviations about arithmetic mean is 0. இப்போ இந்த மாதிரி படிக்கிறத அப்படியே ப்ளே பண்ணி விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு நிறையா வந்து ஒர்க் பண்ணுறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, பார்ட் டைமில் வந்து ஜாப் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி விட்டுட்டு அவங்க வேலையை பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. திருப்பி நான் இதை ரீட் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நல்லா மெமரியில் உட்காந்துருது. சார் நீங்கள் இந்த மாதிரி போடுறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஜிடிஆர்பியில் ஒரு பேட்ச் பாஸ் பண்ணிட்டு வந்தவங்க எங்கள் கூட உட்காந்து பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க நான் தான் தெரியாமல் அப்புறம் லாஸ்ட்டாக எக்ஸாம் முடிகிற அன்றைக்கி, பேப்பர் வேல்யூஷன் முடிகிற அன்றைக்கி தான் வந்து அவங்க கண்டுபிடிச்சி சார் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்றத அப்படியே ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நேராக. என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் ஜஸ்ட்டு கிச்சனில் உங்கள் வீடியோ ப்ளே பண்ணி விட்டுருவோம் சார், அவ்வளோதான். அப்படியே நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ரீட் பண்ணுறது எல்லாம் காதில் வாங்கிட்டே இருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் சார், நீங்கள் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு அன்றைக்கி அவங்க தேங்க் பண்ணாங்க. என் கூட 12th பேப்பர் திருத்த என்னோட உட்காந்துருந்தவங்க அவங்க ஒரு லேடி, அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க. அதாவது அவங்க வீட்டில் குழந்தைங்க, அவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து ரெடி பண்ணணும். ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கு சொல்லவே முடியாது, அவ்வளோ இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்துக்கிட்டு நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுட்டு கம்முன்னு நீங்கள் படுத்திருந்தால் போதும். பாடி பெயின் இருக்கும், வேலைக்கு போயிட்டு வந்துருப்பீங்க. ஜஸ்ட்டு படுத்திருந்தால் போதும், அமைதியாக நான் ஹெட்செட் கூட போட்டுக்கோங்க, அமைதியாக நான் படிக்கிறத ரிவைஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருங்களேன். சப்ஜெக்ட் வேறு லெவலில் உங்களுக்கு ஏறி இருக்கும். ஓகே, இது நடந்த உண்மை சம்பவம் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு டீமில் நாங்கள் இருக்கோம், பக்கத்தில் உட்காந்து பேப்பர் திருத்துறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, பட் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, நியூ அப்பாயின்மெண்ட் மட்டும் தெரியும், யார் எல்லாம் நியூவாக வந்தவங்கன்றது ஓரளவுக்கு தெரியுது. இப்போ என்ன விஷயம்னா, அவங்க வந்துட்டு கடைசியாக தெரிய வருது நான் தான் வருண் அப்படின்றது தெரிய வந்து, சார் நீங்கள் யூடியூப்பில் நடத்துகிறீங்களா அப்படின்னு. ஆமாம் நான் தாங்கன்னு சொன்னேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா யூடியூப்பில் லைவ் நான் கொடுக்கல, வாய்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நான் சப்ஜெக்ட் டெப்த்தாக நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது நோட் பண்ணினே இருக்காங்க. சரி, ஒரு என்னை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா தான் தெரிய வருது வரும்னு. யூடியூப் சேனல் உங்களுக்கு தானே சார்னு சொல்லிட்டு அப்புறம் மற்றவங்க சொல்கிறது மூலிமா எஸ் இவர் சேனல் நடத்துகிறாருன்னு சொல்லி தெரிய வந்து அதுக்கப்புறம் அவங்க பேச வராங்க. என்ன பண்ணி படித்து அவங்க போஸ்ட் வாங்கினாங்கன்றது என்கிட்ட அப்படியே சொன்னாங்க. ஒன்லி நம்மளோட யூடியூப் சேனல் ரெகுலராக நம்ம கொடுக்குற வீடியோஸை ப்ளே பண்ணி விட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அடிச்சுட்டு வந்துட்டாங்க போஸ்ட்டுக்கு. நேருக்கு நேர் ஒருத்தரை நான் பார்த்தேன் அப்படின்னும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். திண்டிவனம் டீ ஷாப்பில் ஒருத்தர் வராரு. ஹலோ வருண் சார் எப்படி இருக்கீங்க, இந்தாங்க டீ சாப்பிடுங்க, டீ சாப்பிட போகிறீங்களா, ஆமாங்க இந்தாங்க டீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பே பண்ணிவிட்டு கொண்டு வந்து டீ என்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. க்யூவில் நிற்கிறேன் நான், டோக்கன் வாங்க. அவர்
கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறார். யாருன்னே தெரியல. சார் உங்களை எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு தெரியாது சார், நல்லா இருக்கீங்களா, சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கார். ஏன்னா அவருக்கு சீக்கிரம் பஸ்ஸு கிளம்புதுன்னு போயிட்டார். இல்லைனா நிறைய பேசியிருப்பார். அதை நான் அந்த தருணத்தை நான் ஃபீல் பண்ண பெட்டராக. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு வெஜிடபிள் கடையில் போய் காய்கறி வாங்குகிறேன். பார்த்துட்டு சார் நீங்கள் வரும் தானே யூடியூப் சேனல் நடத்துகிறீங்களே சார், கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அவங்க நியர்பை பக்கத்துலேயே இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நம்ம பண்ணுறத தொடர்ந்து சரியாக பண்ணிகிட்டே இருக்கோம், இன்னும் நல்லா பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வருது. ஓகே, நம்மளால் பலனடைகிறவங்க இருக்காங்கன்னும் போது இன்னும் நம்மளை நல்லா மெருகேற்றிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பயம் கலந்த ஒரு அக்கறை வருது. இன்னும் நல்லா பண்ணணும்னு தோணுது. ஸோ அது மாதிரி தான் நீங்களும் வீடியோ எப்படி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி இன்னும் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் செதுக்கிப்பேன். அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்கும்போதே நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, சரி, அடுத்தது பார்க்கலாம். த ப்ராபபிள் எரர் ஆஃப் அன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆப்ஷன் ஏ 0.6745 இன்ட்டு 1 - r²/√10. இப்போ அடுத்த தடவை என்ன கேட்பாங்கன்னா, இந்த ஆர் வேல்யூ என் வேல்யூ கொடுத்துட்டு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. என்னது, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. எதுக்கு, இந்த ப்ராபபிள் எரர் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ இது ரிலேட்டட், இந்த ஃபார்முலா ரிலேட்டட் ப்ராப்ளம் நான் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நல்லா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் சொல்கிற எல்லா தியரிக்குமே ப்ராப்ளம் போட்டேன், இருக்குது, பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி தனித்தனி நோட் அந்தந்த யூனிட்டு அந்த ப்ராப்ளமை அந்தந்த நோட்டில் எழுதி வைங்க, விடாதீங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் அன் எஸ்டிமேட்டட் எரர் இஸ் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் அன் எஸ்டிமேட்டர் இஸ் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அடுத்தது பாருங்கள், இதுக்கு ப்ராப்ளம் போட்டிருக்கேன். இஃப் எக்ஸ் இஸ் ஏ ரேண்டம் வேரியபிள் with finite mean mu and variance sigma square, then for any value k greater than 0, இந்த நாளில் எது மோஸ்ட் சூட்டபிள்னா ஆப்ஷன் ஏ. அப்படி பார்த்ததும் அடிக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். இது ஃபார்முலா தான், இதை வச்சு ப்ராப்ளமும் போட்டிருக்கேன். இந்த மியூ வேல்யூ சிக்மா வேல்யூ கொடுத்துருவாங்க, நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லணும் எந்த கேக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ இது இல்லாமல் இங்கே கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டாக இருந்தால் இங்கே ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக லெஸ் ஆர் ஈக்குவல் இருக்கும். இங்கே லெஸ் ஆர் ஈக்குவல் இருந்தால் இங்கே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இருக்கும், மாற்றி இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுமே கிரேட்டர் தென் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ரெண்டுமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் இருக்குது. இப்போ இதில் மோஸ்ட் சூட்டபிள் நாள் எதுனா இதுதான். P of x minus modulus x minus mu is greater than or equal to k is less than or equal to sigma square by k square. Okay, அடுத்து பாருங்க. Let E be a set of measure 0 and define f equal to infinity on E, then integral over E f equal to 0. Direct result இது. இந்த ரிசல்ட் நிறைய கொடுத்துருக்காங்க நாங்கள் எங்களோட ஸ்டடி மெட்டீரியலில். படிக்க உங்களுக்கு அப்படியே பார்க்கும்போதே இப்போ நான் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு அடிக்க தோணும். இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இதுக்கு ப்ராப்ளம் போட்டிருக்கேன், வீடியோவில் இருக்குது, பிளேலிஸ்ட்டு போய் பாருங்கள், ஓஆரில் இருக்கும், தெளிவாக இருக்கும். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டைம் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் பர்ட் நெட்ஒர்க்ஸ் ஆர், இந்த நாளில் எது, இந்த காம்பினேஷன் எது வந்து மோஸ்ட் சூட்டபிள்னா 1/6 TE ஈக்குவல் டு இந்த மோஸ்ட்லி லைக்லி டைம், ஆப்டிமிஸ்டிக் டைம், பெசிமிஸ்டிக் டைம், எக்ஸ்பெக்டட் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. நான் கால்குலேட் பண்ணியிருப்பேன், வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதான் அந்த ஃபார்முலா. இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஇ, டிஓ, டிபி, டிஎம் இதுக்கெல்லாம் என்னென்னா இதான். இதுக்கு ப்ரூஃபே இருக்குது நமக்கு, பட் நம்ம ப்ரூஃப் தேவையில்ல, இது தெரிஞ்சுக்கிட்டா போகும் ஃபார்முலாவை. இந்த ரிலேஷன்ஷிப் டிஎம், டிஓ, டிபி, டிஇக்கு. ஓகே, டிஇ ஈக்குவல் டு 1/6 இன்ட்டு 4TM + TO + TP. அடுத்தது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதுக்கு ப்ராப்ளம் போட்டிருக்கேன். லெட் எக்ஸ் பி என் எலமெண்ட் ஆஃப் எ பானாக் அல்ஜிப்ரா ஏ, தென் த ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் Rx is ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா லிமிட் norm x power n power whole power 1/n. ஸோ லிமிட் norm x power n whole power 1/n. அடுத்தது பாருங்கள், லெட் x1, x2, x3 up to xn denote the sample observations. இதெல்லாம் sample observations. Then the sample mean is option A, x bar equal to 1/n sigma xi, I varies from 1 to n. 1/n sigma xi. ஓகே, I varies from 1 to n. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 30 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் கொடுத்தேன். இப்போ ப்ராப்ளம்ஸ் போட போகிறேன். ப்ராப்ளம்ஸ் கலெக்ஷன் தான் அடுத்து ரெடியாக இருக்குது. தொடர்ந்து ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன். சார் இது மொத்தமாக எங்களுக்கு கிடைக்குமா? அப்படியே மொத்தம் ஒரு 3 PDF இது வரையும் போட்டது அப்படியே உங்களுக்கு தட்டி விட்டுருவேன். வரும் பாருங்கள்.
நீங்கள் ஜஸ்ட்டு 9384686847 நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. டெஸ்ட் பேட்சில் மெயினாக ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்துப்பாங்க. ஓகே, உங்களுக்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்ற ஒரு நோட் பண்ணி வச்சுக்குவாங்க சார்ட்டில். ஓகே, இவ்வளோ தான் மெயினாக ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் ஆகும்போது அவங்க ஏதாவது படிச்சிருப்பாங்க, இல்லையே நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க, இல்லை அவங்க சொன்னது தப்பாகவும் இருக்கும். அப்படியே டிஸ்கஸ் ஆகும்போது எங்கே தப்பு நடந்திருக்குன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அவங்களும் மாற்றிப்பாங்க. ஓ, தப்பாக இருக்கே, நம்ம தப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கோமே, இதில் கரெக்டாக இருக்கே அப்படின்னு தெரிய வரும். அப்போ நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. முதல்ல நல்ல விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வரும்ல, அதுக்கு பெருமைப்படணும் முதல்ல. அதுக்காக சொல்ல வரேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, எல்லாருக்கும் ஷேர் ஆகட்டும், எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிற காம்படிஷன் தான் நல்ல காம்படிஷன். ஒரு குறிப்பிட்ட டீம் வந்து எதுவுமே தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க, அவங்க வந்து எழுதுகிறாங்க அப்படின்னா பாவம் இல்லையா? அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருப்பாங்க, பார்ட் டைமில் படிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி, அவங்க ரெகுலரில் படிக்க முடியாதவங்களாம் இருந்து படிச்சிருப்பாங்க. அவங்களாம் நம்ம போட்டிக்கு கூப்பிட்றோன்னும் போது அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் தானே அது நியாயமான போட்டியாக இருக்கும். ரெகுலரில் படிக்கிறவங்களுக்கும் கரஸ்பாண்டன்ஸ்லேயும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயும் பார்ட் டைம்லேயும் படிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அப்போ ரெகுலர் கிளாஸ் மீட் பண்ணுறவங்களுக்கு நிறைய கான்செப்ட் டீச்சர்ஸ் நடத்தும் போது கவனிச்சிருப்பாங்க. பட் பார்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு டைம் இருக்காது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தவங்களுக்கும் டைம் இருந்திருக்காது. கரஸ்பாண்டன்ஸில் படித்தவங்களுக்கும் அவங்களே வீட்டில் ஓனாக படித்ததுனால அவங்களுக்கு புரிகிற மாதிரி யோசித்து படிச்சிருப்பாங்க. பட் நல்ல டீச்சிங் இருந்திருக்காது, அதுக்கு சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும். அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிங்கன்னா அவங்களும் போட்டிக்கு வரும்போது நடக்கிற போட்டி தான் ஆரோக்கியமான போட்டி. ஓகே, நம்ம ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க, சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே வாங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க யூடியூபர்ஸ், உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து பலன் பெறலாம். அடுத்து ப்ராப்ளமில் பார்க்கலாம். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.